இது தீபக் ரவிச்சந்திரன் ஷேர் மார்க்கெட் சக்ஸஸ்ல இருந்து இன்னைக்கு என்ன கம்பெனி பார்க்க போறோம்னா OFSS. இது ஒரு ஐடி பேஸ் கம்பெனிங்க. ஸோ இந்த கம்பெனி 1 இயரா செம்ம பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ அது என்ன நடந்திருக்கு அப்படின்றத பார்ப்போம். ஸோ நான் 1 இயர் டேட்டா எடுத்து வச்சிருக்கேன். ஸோ இங்க வந்து பார்த்தீங்கன்னா ஐ ஹவ் பிளேஸ் த பாயிண்ட் அண்ட் ஐ ஹவ் ட்ராக்கிங் இயர். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 142% வந்து இந்த ஸ்டாக்ஸ் வந்து 1 இயராக வந்து ரிட்டர்ன்ஸை வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இப்போ இதோட கரண்ட் ஸ்டேட்டஸ் என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இட் குட் பி கெட்டிங் அ டவுன்ஃபால் ஆஃப் 18%. ஓகேங்களா, அதுக்கப்புறம் 18% டவுன்ஃபால் ஆயிடுச்சு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒர்ஸ்ட் கேஸாக எவ்வளோ டவுன்ஃபால் ஆயிருக்கு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 5%. ஓகேங்களா, ஸோ நான் அதை தெளிவாக உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 5% வந்து இது வந்து டவுன் ஆயிருக்கு. ஓகேங்களா, ஸோ மேலே நீங்கள் டேட்டா பார்க்கும்போது தெரியும். இப்போ கரண்ட் இந்த சைடில் பார்த்தீங்கன்னாலும் தெரியும். இப்போ கரண்ட்டாக மார்க்கெட் போயிட்டு இருக்கிறதால உங்களுக்கு இன்னும் அது வந்து ரன்னிங்கில் தான் இருக்கு டோட்டலாக. ஸோ இப்போ எப்படி இந்த ஸ்டாக்ல நம்ம ப்ராஃபிட்டை மேக் பண்ணலாம் அப்படி வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிள், ஒரே ஒரு ஃபார்முலா மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. 142% ஏற்றி விட்டுருக்காங்க அப்படின்னா போன குவார்ட்டர் அதுக்கு முன்னாடி குவார்ட்டர்லாம் ரிசல்ட் வந்து செம்மையாக வந்திருக்கு. இந்த குவார்ட்டர் என்ன இருக்குன்னா ரிசல்ட் வந்து மைனஸில் வந்திருக்கு. அதையும் நான் காட்டுறேன் ஃபண்டமெண்டல் அனலைஸ் போகும்போது. ஸோ நம்மளோட இன்ஸ்டாகிராம் as well as நம்மளோட வாட்ஸ்அப்பில் யாருனா இருந்தீங்கன்னா கூட நீங்கள் பார்த்துருக்கலாம். நான் வந்து ப்ராஃபிட் இன்னைக்கு பண்ணி போட்டிருந்தேன். ஓகே, சரி, ஓகே. ஸோ இப்போ என்ன நடக்கும் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஏன்னா சிம்பிள், 140% ப்ராஃபிட்டில் வச்சவங்க கண்டிப்பாக செல்லிங் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. ஏன்னா ரிசல்ட் நல்லா வரல. ஸோ செல்லிங் ஆகுதுன்னா கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு இந்த ஸ்டாக் இங்கேருந்து ஒரு 30% ஆர் 40% கீழே ஓடுறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஏன்னா வந்து இதுக்கப்புறம் நிறைய பேர் இதில் பையிங் போக மாட்டாங்க. ஏன்னா கம்பெனி ஒழுங்காக பெர்ஃபார்ம் பண்ணல. ஸோ செல்லிங்கில் நம்ம எப்படி சம்பாதிக்கிறது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா first thing we can able to do the intraday selling or else we can able to do the F&O futures and option selling. இது ரெண்டும் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருந்தா, நீங்க மேபி கிளாஸ் கத்துருந்திருந்தா, இல்ல ரொம்ப நாளா மார்க்கெட்ல இருக்கீங்க அப்படின்னா அவங்களால மட்டும்தான் இதை பண்ண முடியும். பிகினர்ஸ் இஸ் நாட் அட்வைசபிள். ஏன்னா வந்து பிகினர்ஸ் மோஸ்ட்லி யூ வில் பிளே வித் த இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் வெறும் புல்லிஷ் ஸ்டாக்ல தான் நீங்க பிளே பண்ணுவீங்க. ஸோ செல்லிங் அப்படின்னு வரும்போது இட்ஸ் டிஃப்ரெண்ட் சினாரியோ. ஏன்னா வந்து ப்ரைஸ் இறங்கும் போது சம்பாதிக்கிறது வந்து நீங்கள் செல் பண்ணிவிட்டு யூ கேன் ஏபிள் டு பை த ஸ்டாக். ஓகேங்களா, ஸோ இந்த வெரைட்டி வந்து அங்கே நடக்கும். ஸோ இதெல்லாம் நீங்கள் கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் நிறைய யூடியூப்பில் சொல்லிக் கொடுக்குறாங்க, அதையும் நீங்கள் பார்த்து கற்றுக்கலாம். இல்லை கோர்ஸாகவே நிறைய பேர் எடுக்கிறாங்க, அதையும் நீங்கள் பார்த்து கற்றுக்கலாம். பட் கற்றுட்டு யூ வில் டூ த செல்லிங். செல்லிங்கை பொறுத்த வரைக்கும் என்ன ஒரு பெனிஃபிட் அப்படின்னா எப்போவுமே ஷேர் ஏறுறது கொஞ்சம் நிதானமாக ஏறும். பட் இறங்குறதுன்னு முடிவு பண்ணிட்டா எல்லா பயத்திலே போட ஆரம்பிச்சிருவாங்க, செல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அதால் பயங்கரமாக இறங்க ஆரம்பிப்போம். அதில் நிறைய பேர் ப்ராஃபிட் பண்ணவங்க இங்கே நிறைய பேர் இருக்காங்க. ஓகேங்களா, ஸோ நானும் சம்டைம்ஸ் ஐ வில் டூ த ப்ராஃபிட் இன் தட் ஒன்லி. ஓகே, ஸோ இப்போ இந்த ஸ்டாக்கோட நிலைமை என்னன்னு பார்க்கலாம். ஏன் இது வந்து குறைஞ்சது அப்படின்ற பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நியூஸ். ஸோ நியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா 27% இதோட ப்ராஃபிட் ஆனது டிக்ளைன் ஆயிருக்கு. அதோட என்டையர் டேட்டாவை தான் நான் இங்கே வச்சிருக்கேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் கம்பெனியோட ப்ரைஸ் இப்போ எவ்வளோ போயிட்டு இருந்ததுன்னா நான் எடுக்கும்போது 10,000 போயிட்டு இருந்தது. ஓவரால் மார்க்கெட் கேபிட்டல் வந்து 87,000 கோடி. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா டிசம்பர் 2023 டு டிசம்பர் 2024 பார்க்கும்போது டேட்டா எல்லாமே வந்து சரிவில் இருக்குது. ஸோ அதால் பர்சன்டேஜில் இங்கே கொடுத்துருக்காங்க. சேல் வந்து பார்த்தீங்கன்னா 6%, EPIT 18%, நெட் ப்ராஃபிட் 27% அண்ட் EPS 27%. ஓகேங்களா, ஸோ 27% வந்து அதோட ப்ராஃபிட்ன்றது குறைஞ்சிருக்கு. இந்த காரணத்தால் இந்த ஸ்டாக்கு இன்னும் கீழே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ செல்லிங் எடுக்கிறவங்களுக்கு ஒரு பயங்கரமான ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ கண்டிப்பாக தெரிஞ்சுட்டு அதில் செல்லிங் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி நிறைய குட் அண்ட் பேட் ஸ்டாக்ஸ் ரிசல்ட்ஸை நம்ம Q3ல பார்க்கறதுக்கு நம்ம ஷேர் மார்க்கெட் சக்ஸஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.